ஹலோ கஸ்டமர்ஸ் அண்ட் வியூஸ், வெல்கம் டு சேனல் ப்ரீமியம் ஃபேக் ஆக்சரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம அடிக்கடி கேட்குறது பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங்னா என்ன, கிராஃபைட் கோட்டிங்னா என்ன, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலராக இருக்க டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் வாரண்டி கொடுக்குறீங்க, எத்தனை லேயர் போட்டுறீங்க கேட்குறாங்க. இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு செராமிக் கோட்டிங்னா என்ன, கிராஃபைட் கோட்டிங்னா என்ன, செராமிக் கோட்டிங்கில் எவ்வளோ வேரியன்ட் இருக்குது, எப்படி பார்த்து வாங்கணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெகுலராக ப்ரைஸிங் கூட கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே அக்சரிஸ் எல்லாமே. இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வண்டியோட வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்ம பண்ணுற பிராண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஃபார் லைஃப். கிராஃபைட் கோட்டிங் பண்ணுறோம். இதுதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்னென்னா செராமிக் கோட்டிங். செராமிக் கோட்டிங், கிராஃபைட் கோட்டிங், இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் செராமிக் கோட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார் தண்ணி ஊற்றினா நிற்காது. அது ஒரு பேசிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் இருக்கும். ப்ளஸ் இதோடு சேர்ந்தது என்னென்னா உங்கள் கார் எப்போவுமே ஃபேட் ஆகாது, புது வண்டி மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது இது ரெண்டும் சேர்ந்து இது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உங்கள் காரில் வந்து முழு செடியில் போடுற ஸ்க்ராச்சஸ், நம்ம நகம் போடுற ஸ்க்ராச்சஸ், அந்த டோர் ஹேண்டில் திறக்கும் போது நகம் போடுற ஸ்க்ராச்சஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் விரல வச்சு ரப் பண்ணிங்கனாலே அந்த ஸ்க்ராட்ச் போயிடும். இது டாப் குவாலிட்டி செராமிக் கோட்டிங், ஓகேங்களா. வேற கிராஃபைட் கோட்டிங் அப்படி கிடையாது, ஒரே குவாலிட்டி தான். கிராஃபைட் கோட்டிங், செராமிக் கோட்டிங் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடே பிளாக் கலரில் இருக்கும். ஒரு சின்ன பாட்டில், அதாவது ஒரு 50 ml பாட்டில், அந்த 50 ml பாட்டிலில் தான் எல்லாமே இருக்கும். செராமிக்னாலும் சரி கிராஃபைட்டும் சரி சின்ன பாட்டில் தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செராமிக்னு சொல்லிட்டு கிராஃபைட் சொல்லிட்டு செராமிக் பண்ணிவிடுவாங்க. இதுதான் கிராஃபைட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லிக்விட் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அதில் வந்து கார்பன் கண்டென்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதனால் பிளாக் கலரில் இருக்கும். சரிங்களா. இதுதான் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா கஸ்டமர்ஸ் இருக்க டவுட் பார்த்தீங்கன்னா எத்தனை லேயர் பண்ணுறீங்க, எத்தனை இயர்ஸ் வாரண்டி. நம்ம வந்து 2 years வாரண்டி, 5 years வாரண்டி, 2 குவாலிட்டி பண்ணுறோம். 3Mனு ஒரு பிராண்ட் பண்ணுறோம். 3Mல வந்து நம்ம 2 years வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நானோ ஃபார் லைஃப்னு சொல்லி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 years டியூரபிலிட்டி வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி மீன்ஸ் எப்படின்னா நம்ம இப்போ எப்படி கொடுக்குறோமோ அடுத்த 7 years இல்லை 2 years அந்த லைஃப் லாங் இருக்கணும். டாப் கோட்டிங் பண்ணுறோம், 6 மாதத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் நம்ம அது கிடையாது. சரிங்களா. ஒரு தடவை பண்ணி கொடுத்துட்டா லைஃப் லாங் இருக்கணும். இதுக்கு நடுவில் செராமிக்கோ இல்லை கிராஃபைனோ அது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு டாப் கோட்டிங் பண்ணி கொடுத்தாகணும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நீங்கள் 6 மாதத்துக்கு எடுத்துகிட்டு வரல சார், அதனால் உங்களுக்கு வந்து இந்த செராமிக்கோ இல்லை கிராஃபைனோ போயிடுச்சு சொல்ல மாட்டேன். இதுதான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது எத்தனை லேயர் கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதை சொல்லணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 லேயர் கோட்டிங் சொல்லணும் நம்ம. நம்ம வந்து அதாவது எப்படின்னா ஒரு 50 ml பாட்டில், ஓகேங்களா. ஒரு செராமிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா இல்லை கிராஃபைட் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 50 ml பாட்டில். இது வந்து நம்ம கையில் வச்சு 10 ml பாட்டில். 50 ml பாட்டில் இருக்கும். இந்த 50 ml பாட்டில் என்ன பண்ணோன்னா இதை வச்சு நம்ம ஒரு வண்டியும் பண்ணலாம், 4 வண்டியும் பண்ணலாம். சரிங்களா. 50 ml பாட்டில், அதாவது ஒரு 1 mlன்றது பார்த்தீங்கன்னா 20 drops வரும், ஓகேங்களா. 0.5 ml அப்படியே பாதி 10 drops, ஓகேங்களா. இப்போது உங்கள் கார் பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சுடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்டாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டாக பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்லேயும் நான் 10 ட்ராப் அப்ளை பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா 0.5 ml, அதாவது 10 ட்ராப் அதான் அப்ளை பண்ணணும். இதுவே அந்த 0.5 ml, அதாவது 10 ட்ராப்ஸை எடுத்து நான் 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ இல்லை 3 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ திக்னஸ் கம்மி பண்ணி அப்ளை பண்ணேன்னா அதுதான் 2 years வாரண்டி. இதுவே நான் வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக அந்த 1 ஸ்கொயர் ஃபீட் நான் 10 ட்ராப் அப்ளை பண்ணேன்னா சிங்கிள் லேயர் திக்காக அப்ளை பண்ணுவோம், அப்போ 10 ட்ராப்ஸ் இருக்கும். இதுவே நான் 10 ட்ராப்பை 3 தடவை 3 ஸ்கொயர் ஃபீட் அப்ளை பண்ணேன்னா 30 ட்ராப். சரிங்களா. இதுதான் விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திக்னஸ் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். நிறைய இடத்துல இதான் சொல்லுவாங்க உங்களுக்கு. சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டாப் கோட்டிங் பண்ணணும் சார், பண்ணலன்னா செராமிக் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக லைஃப் லாங் இருக்கணும். இதுதான் செராமிக் கோட்டிங். வேறு கிராஃபைட் கோட்டிங் அப்படி கிடையாது. கிராஃபைட் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிட்டி தான். இது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, செராமிக் கோட்டிங்னா இது 3 சேர்ந்தது இருக்கும். கிராஃபைட்க்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா மாலிகுல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பாண்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். செராமிக்கோட இன்னும் ஹார்ட்னஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கோட்டிங்.
ஸோ கிரஃபன் கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கஸ்டமர் நீங்கள் ஒரு இடத்துல செராமிக் கோட்டிங் கேட்குறாங்க, நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க, ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக போயிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு செராமிக் கொடுக்குறீங்கன்னா என்ன பிராண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை வருஷம் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ நம்ம வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா மடிப்பக்கத்தில் இருக்கோம். இது வந்து இந்த ப்ரைஸ் நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ரைஸிங் எப்படி என்னால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் வண்டிக்கு நான் தான் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் வாஷிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிஷிங், அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 திரும்ப ப்ரீ வாஷ் போஸ்ட் வாஷ் முடிச்சுட்டு திரும்ப செராமிக் முடிக்கிற வரையும் இதை வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும்தான் பண்ணுவேன். ஆளுங்களை வச்சு நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆளுங்களை வச்சு பண்ணால் பிகாஸ் ஒரு ட்ராப்போட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்போட விலை 80 ரூபா கஸ்டமருக்கு நம்ம சார்ஜ் பண்ணுற ப்ரைஸ். ஆனால் ஸோ பண்ணுற பசங்க ஒழுங்காக பண்ணுறது இல்லைன்றதுக்காக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் தான் பண்ணுறேன். பிகாஸ் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா காரை கொடுத்து நம்மக்கிட்ட போகிறாங்க, நம்ம நம்பி கொடுக்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம், 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கு நம்ம சொன்னால் வரணும். அப்படி வரலன்னா யார் மிஸ்டேக்? ஸோ நம்ம மேலே தான் மிஸ்டேக். ஸோ அதனால் இது வந்து இந்த ஒரு ஒர்க் மட்டும் அக்சரிஸில் இந்த ஃபீல்டில் இதை மட்டும் நான் தான் பண்ணுவேன். செராமிக் கோட்டிங்கை பொறுத்தவரையும் கிரஃபன் கோட்டிங்கை பொறுத்தவரையும் ஆளுங்க வச்சு பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் எல்லாமே நம்ம வந்து எதாவது என்கொயரி பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணோம் டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம வெரி ஓப்பன், வெரி டிரான்ஸ்பரண்ட், எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான், யாருக்கும் எந்த ஒளிவு முறையும் கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 4-5 வண்டி பண்ண வீடியோஸ், அதாவது ஸோ ஃபுல் ஹெச்டி வீடியோ இருக்கும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு வீடியோஸும் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோரூமுக்குள்ளே வச்சு லைட் வச்சு ஃபோட்டோலாம் கிடையாது. டே லைட், ப்ராட் லைட்டில் ஸோ உங்கள் கார் அதாவது நம்ம செராமிக் கோட்டிங்கோ இல்லை கிரஃபன் கோட்டிங்கை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் வெளியே அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுவேன். அதுதான் நம்ம வந்து வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. ஸோ இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.